பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பிரதமர் தலைமையில் கூடும் முதல் அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மத்திய அமைச்சர்களிடம் விரிவாக விவரிக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் பாஜக அரசு மத்தியில் 3வது முறையாக பதவியேற்று முதலாம் ஆண்டை நிறைவு செய்துள்ளதை குறிக்கும் வகையில் ஆளுங்கட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் அது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது. கனடாவில் நடைபெற இருக்கும் G7 நாடுகள் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளன. ரஷ்யா உக்ரைன் மோதல் மற்றும் மேற்கு ஆசியாவின் நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கும் வகையில் G7 உச்சி மாநாடு இந்த ஆண்டு கனடாவில் வருகிற 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு இன்னும் அழைப்பு விடுக்காததால் G7 உச்சி மாநாட்டை புறக்கணிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் காலிஸ்தான் ஆதரவு பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவு மோசமடைந்துள்ளது. இதனால் பிரதமர் மோடி G7 மாநாட்டை இந்த ஆண்டு புறக்கணிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷாவை விமர்சித்த விவகாரத்தில் ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கு விசாரணை ஜூலை 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு கர்நாடக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அப்போதைய பாஜக தலைவர் அமித்ஷாவுக்கு எதிராக ஆட்சேபகரமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக விஜய் மிஸ்ரா என்பவர் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகாததால் ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு ஜூலை 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவில் தனது மின்சார கார்களை விற்பனை செய்ய மட்டுமே டெஸ்லா நிறுவனம் ஆர்வம் காட்டுவதாக மத்திய அமைச்சர் HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மின்சார கார்கள் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான திட்டத்துக்கான வழிகாட்டுதல்களை டெல்லியில் கனரக தொழில்கள் துறை அமைச்சர் குமாரசாமி நேற்று வெளியிட்டார். அப்போது டெஸ்லா நிறுவனம் குறித்த டிரம்பின் கருத்து குறித்து பேசிய அவர், இப்போது வரை இந்தியாவில் தங்கள் கார்களை தயாரிக்க வேண்டும் என்று டெஸ்லா நிறுவனம் ஆர்வம் காட்டவில்லை என்றும், இந்தியாவில் தங்கள் மின்சார கார்களை விற்பனை செய்வதற்காக விற்பனையகங்களை திறக்கவே விருப்பம் தெரிவித்துள்ளதாக பேசினார். ஐரோப்பிய நாடான இத்தாலியின் சிசிலி தீவில் எட்னா என்ற எரிமலை சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் எரிமலையை சுற்றி பார்க்க ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் எட்னா எரிமலை நேற்று திடீரென வெடித்தது. இதில் கரும்புகையுடன் எரிமலை கற்கள் வெடித்து சிதறி லாவா குழம்பு வெளியேறி வருகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் எரிமலையில் இருந்து அலறியடித்து ஓடினர். மேலும் எரிமலை வெடிப்பால் உயிரிழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.